Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி பார்க்க போறோம். இது என்னன்னு கேட்டிங்கனா கோதுமை ரவையில வந்து நம்ம உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து இது நல்லா கடுகு எல்லாம் வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. ஒரு சின்ன துண்டு வந்து நான் இஞ்சி வந்து பொடிச்சா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போதே நல்லா ஸ்மெல் வரும். காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதையே ஆட் பண்ணிடலாம். இப்போது இது வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை சேர்க்க போகிறேன். 2 டம்ளருக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. நான் இப்போ வந்து ரவையை எடுத்துக்கிறேன். ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த ஒயிட் ரவை மாதிரி இல்லாமல் இது வந்து ஒன்றும் கட்டிலாம் விடாது. நல்லா பொறுமையாக கிண்டி விட்டிங்கனாலே நல்லா கலந்துரும் ஒன்றோட ஒன்று. இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ரவையை விட இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்து கொஞ்சம் இறுகி வரட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஒரு இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல பொடி ரவையாக இருந்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இது வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தி வீட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் வந்து லைட்டாக வேணால் தேங்காய் பூ உங்களுக்கு இஷ்டப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் பூ வேணால் தூவிட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சைடிஷ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்ம மிளகா இஞ்சி எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் வந்து இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.